அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி கணக்கும் தேர்தல் செயல்பாடும் எவ்வாறு இருக்கும் என்கிற கேள்விதான் தற்போதைய அரசியல் களத்தில் எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஒரு பக்கம் மருத்துவர் ஐயா அவர்கள், மற்றொரு பக்கம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் என்ற குழுவை உருவாக்கி இருப்பது போல, குழு உருவாகி தேர்தலை சந்திக்க போவது போல இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் பல செய்திகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எந்த வகையில் அவர்கள் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. மதிப்பிற்குரிய திருமாவளவன் அவர்கள் கூட தெளிவாக சொல்லுறார், இது அப்பா பையன் சண்டை, இதற்கும் கட்சி பலவீனமாவதற்கும் அவர்களுடைய வாக்கு சதவீதம் குறைவதற்கும் வாய்ப்புகள் கிடையாது என்று இருக்கிறாங்க. அதுதான் உண்மையுமே கூட. ஆனால் சில ஊடகங்கள், குறிப்பாக திமுகவை சார்ந்து இயங்கக்கூடிய ஊடகங்கள் வெளிப்படையாகவே அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதான குற்றத்தை சுமத்தக்கூடிய ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் பாமகவினுடைய கூட்டணி, சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, மருத்துவர் ஐயா அவர்கள் திமுக கூட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டணியினுடைய கணக்கு எவ்வாறு இருக்கும்னு சொல்லிட்டு சில மிக முக்கிய வட்டாரங்களில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, 2 ஆப்ஷன், அதாவது 2 கட்சிகளை கூட்டணிக்குள்ள தேர்வு செய்திருக்கிறாங்களாம். அதில் யார் யாரோடு ஒன்றி போவார்களோ, கருத்துக்களாக இருக்கட்டும், சீட்டாக இருக்கட்டும், நிற்கக்கூடிய வேட்பாளராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே யாருக்கு ஏற்புடையதாக இருப்போம் அப்படின்றத உணர்ந்து தான் இந்த கூட்டணியை அமைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க பாமகவினுடைய முக்கிய வட்டாரங்கள். ஒரு பக்கம் என்னன்னாக்க, விஜய் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும், மறுபக்கம் அதிமுக, பாஜக, பாமக 3 கட்சிகளும் இந்த தேர்தலை சேர்ந்து கூட்டணி அமைத்து போட்டியிடுவதாகவுமே தகவல் வந்திருக்கிறது. இந்த 2 தகவலுமே, அதாவது விஜய் அவர்களுடனான கூட்டணியும் சரி, அதிமுகவுடனான கூட்டணியும் சரி, இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. ஆனால் இப்படி தான் அமையுமே தவிர்த்து நிச்சயமாக திமுக கூட அமைவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு துளி, ஒரு சதவீதம் கூட கிடையாது. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டங்களில் பேசுறதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம், நம்முடைய எதிரி யாரு? திமுக தான். நம்ம யாரை வீழ்த்தணும்? திமுக தான். நம்முடைய துரோகி யாரு? திமுக தான் சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2 தரப்புல, அதாவது என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அதிமுக கிட்ட 40 சீட்டு கேட்டிருப்பதாகவும், இந்த 40 சீட்டு கொடுக்கணும், குறைந்தபட்சம் 30 சீட்டு, அந்த 30 சீட்டு எங்களுக்காக மட்டும்தான் இருக்கணும், அதில் பாஜகவும் கேட்கக்கூடாது, அதிமுகவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் தயாரித்து இந்த சீட்டை தர மாதிரி இருந்தாக்க, இந்த இடங்களை எங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா அதிமுகவோட கூட்டணி நிச்சயமாக அமையும் என்று சொல்லுகிறார்கள். மற்றொரு பக்கம் என்னன்னாக்க, விஜய் தரப்புல ஒரு ஆடிட்டர் ஒருத்தர், விஜயோட அவர்களுடைய ஆடிட்டர் ஒருத்தர் நாம நிற்போம், ஒன்னா நிற்போம், அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்குன்ற ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி நிற்போம்னு சொல்லிட்டு அவங்களும் தோட்டத்தில் பேசியிருக்கிறதா தகவல் வந்திருக்குது. இப்போ இந்த 2 கூட்டணி, ஆனால் அதிகபட்சமாக எந்த கூட்டணிக்குள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, அதிமுகவுடைய கூட்டணிக்குள்ளே போகிறதுக்காக தான் பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்படியான சச்சரவுகள் நடந்துட்டு இருக்குது, இப்படியான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. இது தருணத்தில் உறுதியாக்கப்படுமான்னா, அதாவது நான் முன்னாடியே சொன்னது போல, அது குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனை மீன்ஸ் அப்பா பையனுடைய பிரச்சனை, அதிகார பகிர்வு பிரச்சனை தான். ஆனால் அது அரசியலை எந்த அளவுக்கும் பாதிக்காது, கட்சியை பாதிக்காது. நிச்சயமாக அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அப்படி அன்புமணி அவர்களும் விட்டுட போகிறதும் கிடையாது, ஐயா அவர்களும் விட்டுட போகிறது கிடையாது. இந்த தேர்தலில் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடனான கூட்டணியை அமைத்து போட்டியிட வேண்டும் என்பது தான். அதற்காக சி.வி. சண்முகம் அவர்களுமே மருத்துவர் ஐயா அவர்கள்ட்ட 3.5 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த தொகுதின்னு சொல்லுங்க, நம்ம கலந்து ஆலோசனை பண்ணுவோம்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் அவர்கள் இந்த கூட்டணி முயற்சியை, அதிமுக பாமக இணைப்பு கூட்டணி முயற்சியை முன்னெடுத்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பெரும் விஷயமா நம்ம எடுத்துக்க வேண்டாம், அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நமக்கான வேலை என்னமோ, அதாவது நாம் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகிறதுக்கான முன்னெடுப்பை எடுப்போம். நிச்சயமாக இந்த தேர்தலில் கூட்டணி என்பது ஒரு நல்ல கூட்டணியாக அமையும். அந்த கூட்டணி கட்டாயமாக தேர்தலில் வெற்றியும் பெறும்.
நாம் கேட்கக்கூடிய இடங்கள் எல்லாமே மிக முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய இடங்கள். 40 சீட்டு கேட்டிருக்குது. இந்த 40 சீட்டுமே நம்ம உழைத்தோம், நம்ம எல்லா பிரச்சனைகளும் சச்சரவுகளையும் தூக்கி எறிந்து விட்டு வந்துட்டோம் அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான தொகுதிகளாக இருக்குது. விரைவில் கூட்டணி உறுதி செய்யப்பட்ட அந்த பட்டியல் என்பது வெளிவரும். பட்டியல் வந்த அடுத்த வினாடியே நம்முடைய சேனலையும் பதிவேற்றம் செய்யப்படும். தொடர்ந்து நம்முடைய இயக்கத்திற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பயணிப்போம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.